விஜய்க்கு நான் கவசமாக இருப்பேன், விஜய் நான் பாதுகாப்பேன், திருமாவளவனோட பெரிய ஆளுங்க நான் விசுவாசத்தில். மதிமுக 2 எம்எல்ஏ, ஆனால் 2 எம்எல்ஏ இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போனவர் வைகோ. இந்த 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அதில் ஒரு எம்எல்ஏ அமைச்சராயிட்டாரு. ஐயோன்னு அப்படியே காந்தாரி மாதிரி கல்லெடுத்து குத்திக்கிறார். ஐயோ நான் விடமாட்டேன், விஜய்க்கு ஒரு துரும்பு விழுந்தால் அவ்வளோதான் கம்பு சுற்றுவேன். இதெல்லாம் இந்த டைலாக்லாம் பார்த்து அழுத்து போச்சு மக்களுக்கு. உங்கள் தன்மானம், சுயமரியாதை இதெல்லாம் என்னன்னு தெரியாது உங்களுக்கு. தமிழ்நாடு முழுவதும் கிளை உள்ள ஒரே கட்சி எங்கள் கட்சின்றீங்க. அதிமுக திமுக அப்புறம் அதில் எப்போ மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சிங்களா? திருமாக்கு எதிராக திமுக வரிந்து கட்டி கொண்டு அடித்தால் என்ன? அதிகமான பலன்களை கடந்த 5 ஆண்டு காலமாக அனுபவித்தார் திருமான்னு சொல்லி முரசொலி ஒரு பட்டியல் போட்டான்னு வச்சுங்க, என்ன ஆகும்? கூட வைகோ தேவையில்லாமல் திருமாவை சீண்டி விட்டார். ஓகே, நோபல் பரிசு கொடுக்க வேணும்னு சொல்லியா? அது திருமாவின் மனதை புண்படுத்தியிருந்தால் அந்த கருத்தை வாபஸ் வாங்குகிறேன். எதுக்கு வைகோ சொன்னார்? இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். பார்த்தாலே தெரியுது நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமுக குபேந்திரன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியல் களம் சமீபத்தில் விசிகாவையும் திருமாவளவன் அவர்களையும் சுற்றி நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அவருடைய நிலைப்பாடு, கருத்துக்கள் மாறி மாறி இருக்கிறதா, சில விமர்சனங்கள் அவர் மீது முன்வைக்கப்படுகிறது. நம்மளுமே அவருடைய ஸ்பீச்சஸ், ப்ரெஸ் மீட்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. தாவேகாவோட அமைச்சரவையில் இருக்காங்க, ஆனால் திமுகவோட தோழமை தொடருதுன்னு சொல்கிறாங்க. தாவேகாவோட கூட்டணி கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. வைகோ, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்து திருமாவளவன் அவர்களை விமர்சிக்கிறாங்க. என்ன நடக்குது சார் தமிழக அரசியல் களமில்? இல்லை தாவேகா கூட்டணிக்குள்ள அது அவருடைய கருத்தாக நீங்கள் பார்க்கக்கூடாதா? இப்போ கூட ஒரு சமீபத்தில் உங்களுக்கு பேட்டி கொடுத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கிளிப் பார்த்தேன். இனிமேல் நான் ஊடகத்தினரை சந்திப்பதா வேண்டாமா, என்னுடைய கருத்துக்களை திரித்து கூறுகிறார்கள், திரித்து போடுகிறார்கள், இனிமேல் நான் சந்திக்கக்கூடாது அப்படின்னு கூட முடிவெடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு திரும்ப போய்விட்டார். அதாவது பத்திரிகையாளர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் எமோஷன் ஆகாமல், கோபப்படாமல், ஆத்திரப்படாமல் பதில் சொல்லக்கூடிய தலைவர்களில் ஒரு சிலர், அதில் குறிப்பிடத்தகுந்த நபர் திருமாவளவன். இப்போ அவருடைய கருத்தை சொல்கிறாருன்னு எடுத்துங்க. இப்போ முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறேன்னு விமர்சிக்கலாம். ஆனால் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அந்த முழுமையான பேட்டி நம்ம பார்த்தா தான் சொல்ல முடியும். அதாவது நாங்கள் தாவேகா கூட்டணி ஆதரிக்கிறோம், அந்த கூட்டணி இருக்கிறோம், ஆனால் அதற்காக திமுகவுடன் நாங்கள் தகராறு பண்ணல, தோழமையுடன் இருக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கு நம்ம ஆளாளுக்கு ஒரு கார்டு போடுறோம். தாவேகாலும் தொடருவாராம், திமுக நட்புறோடு இருப்பாரா, இப்படிலாம் கேள்வி கேட்டோம்னா அது ஒரு விமர்சனமாக போகும். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அரசியலில் சண்டை போடுறது வேறு, கருத்துக்களை கருத்து வேறுபாடுகளுடன் கலந்து மோதிக்கொண்டு பேட்டி அறிக்கை தருவதெல்லாம் வேறு. ஆனால் பொது இடங்களில் பார்க்கும்போது என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்கிறார்கள்? இப்போது உதயநிதியை ஒரு கல்யாண வீட்டில் சீமான் பார்க்குறாரு. 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க, சிரித்து பேசுகிறாங்க. நம்ம எப்படி போட்டாங்க காடு மக்கள், மீடியா மக்கள், உதயநிதி சீமான் சந்திப்பு, சிரித்து பேசும் காட்சி, இப்படி போட்டாங்க. அதன் பிறகு ஒரு வார பத்திரிகை நினைக்கிறேன், இன்னொரு பத்திரிகையில் சீமான் தேர்தலுக்குள், இடைத்தேர்தலுக்குள் நின்று வெற்றி பெற்று உள்ளே போக வேண்டும், இப்படியெல்லாம் உதயநிதி விரும்புகிறாருன்னு போடுறாங்க. பொது வேட்பாளராக நானே கேட்குறேன், என்ன கேட்டிங்கன்னா அது சரியாக தப்பான்னு அதுக்குள்ளே போகல. இப்போ திருமாவளவன் பாயிண்ட்டுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். ஒரு பாட்டு கலைஞரை பற்றி அதிமுக மேடைகளில் பாடுகிற பாட்டு, அந்த பாட்டை நான் பாட மாட்டேன், பாடக்கூடாது. அந்த பாட்டை பாடி என் மேலே கேஸ் போடு, நான் பாடுறேன் அந்த பாட்டை, கேஸை போடுன்னு சொன்னவர் சீமான். உண்டா இல்லையா? முழுக்க கருணாநிதி எதிர்ப்பை எப்படியெல்லாம் பதிவு செய்ய வேண்டுமோ அப்படி பேரை சொல்லி பதிவு செய்தவர் சீமான். அதுக்காக உதயநிதி ஒரு கல்யாண வீட்டில் சட்டையை பிடிச்சி உழுக்கிட்டாரா? எங்கள் தாத்தாவை பற்றி என்னெல்லாம் பேசினேன், நீ எங்கள் தாத்தாவை பற்றி பாடக்கூடாத பாட்டெலாம் பாடினேன், உன்னை சும்மா விடமாட்டேன்னு சண்டை போட்டாரா? கிடையாது. ஸோ ஒரு பொது வெளியில் பார்க்கும்போது இந்த மாதிரி நாகரிகங்கள் பேணப்படும். அதுதான் திரும்ப சொன்னதை எடுத்துக்கணுமே தவிர, நம்ம ஒரு விமர்சனம் வைக்கும்போது, நம்ம ஒரு வியாக்கியானம் வைக்கும்போது அது வேறு மாதிரி போகும். இப்போ கூட வைகோ தேவையில்லாமல் திரும்பவே சீண்டி விட்டார். இதுதான் என்னுடைய பார்வை. இல்லாட்டி திரும்ப பாட்டு கொயிட்டாக தான் இருந்திருப்பார் நான் நினைக்கிறேன். ஓகே, நோபல் பரிசு கொடுக்க வேணும்னு சொல்லியா? ஆமாம், எதுக்கு அது சொல்லணும்?
என்னங்க நானே கேட்குறேன், இப்போ இல்ல, இப்ப தாவேகா கூட்டணியில் இருக்கிறோம். அமைச்சரவையில நீங்க பங்கேற்றிருக்கீங்க, அப்ப இந்த கூட்டணிக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். அது எப்படி திமுகவோட தோழமையில இருப்பேன்னு சொல்றீங்க அப்படிங்கறத மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் சொல்றாங்க. அப்ப உங்களுடைய நிலைப்பாட்டுக்கு மாறி மாறி பேசுறதுக்கு உங்களுக்கு நோபல் வரிசையை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல ஏன் நீங்க வைகோ வாபஸ் அவர்கள் ஆகலைங்க? சொல்றாரு. ஏன் நீங்க வாபஸ் ஆகலாது? ம். அது வந்து திருமாவின் மனதை புண்படுத்தியிருந்தால் அந்த கருத்தை வாபஸ் வாங்குகிறேன் எதுக்கு வைக்க சொன்னார்? ஏன் சொன்னார்? விசிக எம்பி ரவிக்குமார் இன்னைக்கு சங்கொலி நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன்னு சொன்னதுக்காக சொன்னார். ஏன் சொன்ன? ஏன் வாபஸ் வாங்குறீங்க? இப்போ மாணிக்கம் தாகூரும் வைகோவும் ஏன் திருமாவளவனை டார்கெட் பண்ணுறாங்க? திருமாவளவன் அங்கே இருக்கக்கூடாது. அவருடைய பாப்புலாரிட்டி, அதாவது திருமாவுக்கும் தாவேக்காவுக்கும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் காங்கிரஸை வந்து தேர்தலுக்கு முந்தி விசிக்கு அழைத்ததா? ஓப்பனா ரொம்ப லேட்டாக கூப்பிட்டுருப்பாங்க. ஒரு வருடத்திற்கு முன்பாக விடுதலை சிறுத்தை கட்சியை தங்கள் கூட்டணிக்கு வருமாறு அழைத்த கட்சி தமிழக வெற்றி கழகம். அம்பேத்கர் நூல் வெளியிட்ட வச்சு இல்லையா கூப்பிட்டாங்களா இல்லையா? ஸோ அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வேறு. ஆனால் விஜய்க்கும் திருமாவுக்கும் இருக்கிற ஈக்குவேஷனை கெடுக்கிறதுக்கு தான் இப்படி வைகோவும் மாணிக்க தாக்கூர் பேச நான் குற்றம் சாட்டுறேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக சொல்கிறேன். நான் என்ன கேட்குறேன், இவருக்கு 2 எம்எல்ஏ, யாருக்கு? விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 2 எம்எல்ஏ, மதிமுக 2 எம்எல்ஏ. ஆனால் 2 எம்எல்ஏ இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போனவர் வைகோ. அந்த 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அதில் ஒரு எம்எல்ஏ அமைச்சராயிட்டார். ஐயோ ஐயோ ஐயோன்னு அப்படியே காந்தாரி மாதிரி கல் எடுத்து குத்திக்கிறார். நான் என்ன கேட்குறேன், நேற்று வரை அப்படியே நகமும் சதயமாக இருந்தவர் வைகோவும் திருமாவும். நான் என்ன கேட்குறேன், அவருடைய கருத்து நாங்கள் தாவேகா கூட்டணியில் இருந்தாலும் தோழமையுடன் இருக்கிறோம் திமுக சொல்லிட்டு போங்க. அதோட ஒரு படி மேலே சொன்னாருங்க, இந்தியா கூட்டணியில் தாவேகாவும் இருக்கணும் திமுக இருக்கணும்னு சொன்னார். என்ன தப்பு? என்ன தப்பு அதில்? அது திருமாவுடைய கருத்து. அதில் என்ன தப்பு சொல்லுங்கள். வைகோ என்ன தப்பு கண்டுபிடிச்சார்? தென் துருவம் வட துருவம் எப்படி இணையும் கேட்குறாரு. நான் எனக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி மதிமுக. எப்படி திமுக கூட்டணி வச்சிங்க? தாய் கழகம்னா எதுக்கு வச்சிங்க? எத்தனை உயிர் போச்சு? 15 பேர் செத்தாங்க, 14-15 பேர் செத்தாங்க அந்த கட்சிக்காக. கொலைப்பழி சுமத்தி என்னை வெளியேற்றி விட்டார்னு ஒவ்வொரு மேடையாக ரத்த கண்ணீர் வடித்தவர் வைகோ. ஏன் அந்த கூட்டணி போய் சேர்ந்தீங்க? சேர முடியுதில்ல. திமுக மதிமுக சண்டை போட்டு பிரிந்த பிறகு திரும்ப ஒன்று சேர்றீங்க. எப்படி சேர்றீங்க? சரி, இந்தியா கூட்டணியில் கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அப்படி நட்புறோடு இருந்தாங்களா? அடிச்சுக்கலையா? தகராறு இல்லையா? கேஸ் வரலையா? எதிரும் புதிருமாக இல்லையா? அவங்க இந்தியா கூட்டணியில் எப்படி இருக்காங்க? அந்த மாதிரி இங்கே இருக்க வேண்டும். பாஜக எதிரான கூட்டணியில் தமிழ்நாட்டில் திமுகவும் தாவேக்கும் ஒரு கூட்டணி இருக்கணும்னு சொல்கிறார். அதில் என்ன தப்புங்க? அவருடைய கருத்து அது. அதுக்கு எதுக்கு நீங்கள் நோபல் பரிசு தரணும்? திமுகவில் வந்து நான் இணையவே மாட்டேன்னு சொன்னவர் தான் இவர் வைகோ. ஸ்டாலின் கார் கதவை திறந்ததற்கு நான் தயாராகலைன்னு சொன்னவர் தான் வைகோ. இப்போ ஸ்டாலினோட 5 வருஷம் இல்லையா நீங்கள்? 7 வருஷமாக இல்லையா நீங்கள் கூட்டணியில்? மே 4ஆம் தேதிக்கு முன்பு உங்கள் தன்மானம் சுயமரியாதை இதெல்லாம் என்னன்னு தெரியாது உங்களுக்கு. தமிழ்நாடு முழுவதும் கிளை உள்ள ஒரே கட்சி எங்கள் கட்சின்றீங்க. அதிமுக திமுக அப்புறம் அதில் எப்போ தான்? மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சிங்களா? திருமாவோட சொந்த கருத்துங்க. வைகோ வந்து தேவையில்லாமல் திருமாவளவனை சீண்டுக்கிறார். காரணம், தனக்கு 2 எம்எல்ஏ இருந்தாங்க, வீணாக போயிட்டாங்க. அங்கே பக்கம் 2 எம்எல்ஏ வச்சுட்டு அமைச்சராயிட்டார். அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அந்த கோபம் தான் வைகோக்கு மாணிக்கத்தாக்கூர். இல்லை, அந்த இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ சீக்கிரம் பிரேக் பண்ணிட முடியும்னு நினைக்கிறாங்களா காங்கிரஸும்? இல்லை, மாணிக்கம் மென்ஷன் பண்ணியே சொல்லலாம், காங்கிரஸ்ன்னு பொதுப்படியாக கூட பேச தேவையில்ல, மாணிக்கம் தாக்கூரும் வைகோ அவர்களும். இல்லைங்க, நீங்கள் விஜய் வந்து வலிந்து திருமாவளவன் வெளியே அனுப்புகிறாருன்னு யாருமே சொல்லலை. இவங்களுக்கு ஒரு ஏக்கம், அதாவது தங்களை விட அதிக விசுவாசத்தோடு திருமாவளவன் அங்கே இருக்கிறாரோ என்ற நோக்கம் 2 பேருக்கு இருக்குது. அவங்களோட நாங்கள் விசுவாசி. இப்போ நான் கேட்குறேன், தாவேக்கா இருக்கிற அணியில் திமுக இருக்கக்கூடாதுன்னு வைகோ சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? அவருக்கு என்ன ஆசை அப்படி? அப்போ என்னென்னா, நான் விஜய்க்கு நான் கவசமாக இருப்பேன், விஜய் நான் பாதுகாப்பேன், நான் திருமாவளவனோட பெரிய ஆளுங்க, நான் விசுவாசத்தில் அவ்வளோ நான் விடமாட்டேன், விஜய்க்கு ஒரு துரும்பு விழுந்தால் அவ்வளோதான் கம்பு சுற்றுவேன். இதெல்லாம் வந்து இந்த டைலாக்லாம் பார்த்து அழுத்து போச்சு மக்களுக்கு. என்ன, அதனால் திருமாவளவனுடைய கருத்தை எடுத்துட்டோம், அவ்வளோதான். நான் தான் சொல்கிறேன், இதில் போய் ரொம்ப நம்ம விமர்சனம் வியாக்கியானம் செய்தோம்னால், திருமா வந்து ஒரு மீடியா ஃப்ரெண்ட்லி மேன், மீடியா ஃப்ரெண்ட்லி லீடர். அதுக்காக நம்ம போய்ட்டு அவர் போய் வலிந்து அடிக்கூடாது. அவருடைய கருத்துக்களில் வந்து சில குறைகள் குற்றங்கள் இருந்தால் அதை விமர்சிக்கலாம், தப்பே கிடையாது. முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார், ஆமாம், அதை விமர்சிங்க. அரசியல் தலைவரை நேற்று வரைக்கும் தோல் மேலே கை போட்டுக்கிட்டு
அவரே குத்தி காட்டுறது வந்து நியாயம் இல்லை. இல்ல 59 இடங்கள் இன்னைக்கு திமுகவுக்கு கிடைச்சிருக்குன்னா அதுல விசிகாவுடைய பங்கும் இருக்கு. உளவியல் ரீதியா விசிகாவை தனிமைப்படுத்துறதுக்காகத்தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க, எங்களை வந்து விமர்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு. உளவியல் ரீதியா விசிகாவை தனிமைப்படுத்துறதுக்கான நோக்கம் இங்க எந்த கட்சிக்கு இருக்கு, யாருக்கு இருக்கு? இல்லை, இதெல்லாம் வந்து அவர் வெளிப்படையாக சொல்லணும். 59 எம்எல்ஏக்கள் பெற்ற திமுகவுக்கு எந்த இடங்களிலெல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சி அந்த பூத் எங்கே டென்சிட்டியாக இருக்கிற அந்த தலித் மக்களுடைய வாக்குகள் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு யார் சொல்லணும்? கணக்கு வழக்கு வச்சுக்கிட்டு பேசணும் திரும்ப, இல்லைன்னா விமர்சனம் வைப்பார்கள். அதாவது ஒட்டுமொத்தமாக தலித் வாக்குகள் தாவேக்காவுக்கு போயிருச்சுன்ற ஒரு பொதுப்படையான வாதம் எல்லார்கிட்டையும் இருக்குது. அதாவது தலித் மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதிகளில், கிறிஸ்துவ தலித்துகள் வசிக்கிற பகுதிகளில் அங்கே இருக்கிற ஓட்டுகள் அனைத்தும் விஜய் கட்சிக்கு போய்விட்டது. இது பொதுவான பார்வை. அது உண்மையாக பொய்யான்றதை யார் விளக்கணும்? திரும்ப சொன்னோம், நாங்கள் எங்கெல்லாம் போட்டிட்டோம், எங்களுடைய வாக்குகள் எப்படி திமுக ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்றதை திரும்ப மட்டும் சொன்னால்தான் தெரியும். அவர் ஏன் உளவியல யார் தாக்கல் பண்ண போகிறாங்க? யாரும் தாக்குதல் பண்ணல. இதில் என்ன இருக்குது? இல்ல எவ்வளவு நாள் பேசாம இந்த டாக் இந்த நேரத்துல ஏன் சார் வருது? நான் இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா விசிகாவுக்குள்ளே சில பிளவுகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது வெளிப்படையா இல்லைனாலும் கூட சமூக நீதித்துறை அப்படின்ற துறைக்கு அமைச்சரா வன்னியரசு அவர்கள் இருக்காரு. ஆனா அதனுடைய பெயரை ஏன் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவில இருந்தே குரல்கள் எழுது. அப்ப இந்த பக்கம் அதிகாரம் இருக்கக்கூடியவர்கள், ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பிரிவாகவும், கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அதிகாரம் இல்லாதவர்கள் ஒரு பிரிவாகவும், விசிகாவில 2 பிரிவா செயல்படுறாங்களா? அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கிற விசிகாவுடைய அமைச்சரே அந்த துறைக்கு தான் அமைச்சர். அவர் சமூக நீதித்துறை அமைச்சராகவே இருக்கட்டும்னு சொல்றாரு, இவங்க அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்றாங்களா? ஏன் இந்த மாற்று? பெயரை வந்து மாற்றுவதால் என்ன பிரச்சனை என்பது வேறு. ஏன்னா இப்போ அருந்ததி மக்கள் சந்தோஷப்படுவார்கள். அந்த துறைக்கு ஆதிராவிட நலத்துறை என்று வைத்தால் அது அருந்ததியர் பெயர் வரல. அந்த துறையின் கீழ் தான் அந்த சமூக மக்களும் இருக்கிறார்கள். அந்த நலத்திட்டங்களும் அந்த மக்களுக்கு அந்த துறையின் மூலமாக தான் போகிறது. அப்போ என்னென்னா அந்த பெயர் வரவில்லை என்று அவர்கள் குறைப்பட்டு கொண்டிருந்தார்கள். இது காலங்காலமாக இருக்கிற விஷயம். அப்போது இவங்களுக்கு என்னென்னா ஆதி திராவிட மக்கள் அப்படி என்று வைத்து கொண்டால் அந்த பெயர் தங்களுக்கு அடையாளம் அது இருக்கணும்னு சொல்லி அவங்க விரும்பலாம். ஆனால் இதையெல்லாம் கடந்து ஒரு பொதுவான பெயர் வரும்போது இந்த ஜாதி ஒழிப்பிற்கு இந்த பெயர் உபயோகப்பட்டால் விசிக அதை வரவேற்கணும். அதுதான் என்னுடைய கருத்து. சமூக நீதித்துறை என்று வைத்தால் அது ஒன்றும் குறைத்தல், அது வந்து ஒரு குறைவான பெயர். அது வந்து ஏதோ ஆதிதிராவிட மக்களை வந்து இழிவுபடுத்தி விட்டார்கள், இல்லை ஆதிதிராவிட மக்களின் அடையாளத்தை அழித்து விட்டார்கள், அப்படி எதுவுமே கிடையாது. சரியா? ஸோ அதனால் அது ஏற்றுக்கிட்டு போகலாம். அது அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, அந்த பெயரை நீங்கள் வந்து மாற்றும்போது அந்த அடையாளம் தொலைந்து போகிறதுன்ற ஒரு குறையை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ சர்டிஃபிகேட்டில் மாற்ற போகிறாங்களா? சமூக நீதித்துறை என்பது ஒரு பொதுவான விஷயம். ஏன்னா நீங்கள் திமுக ஆட்சி காலத்திலே பார்த்தீங்கன்னா கள்ளர் விடுதி அப்படின்னு ஹாஸ்டலுக்கு சமூக நீதி விடுதின்லாம் மாற்றுறாங்க. அதுக்கு போய் அவங்களாம் அடித்தாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். மக்கள் விஜய் செய்தால் அது சரியா தவறா, அல்லது திமுக செய்தால் சரியா தவறா? அப்போ போய் அந்த முக்குளத்தோர் மக்கள், குறிப்பாக கள்ளர் பிரிவினர் போய் அழித்தாங்க, எங்களுக்கு இதுதான் வேணும்னாங்க. அப்போது இந்த ஜாதி பெருமை பேசுகிற ஒரு கூட்டத்திற்கு எதிராக விஜய் அரசாங்கம் இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்குதுன்னா அது நல்லது. பிற்பட்டோர் நலத்துறைக்கும் இந்த மாதிரியான விவகாரங்களில் இந்த அரசாங்கம் முடிவெடுத்து நடவடிக்கை எடுத்தால் வரவேற்கும். இல்ல அதுதானே சார் மேட்டர். இப்ப பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை இருக்குன்னா அப்ப அதுக்கு என்ன பெயர் வைப்பாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையை வந்து சமூக நீதித்துறைன்னு மாத்திட்டாங்க. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் பெயர் மாத்திட்டு இருப்பாங்கன்னா சமூக நீதி அப்படிங்கிறது பொதுப்படையா எல்லாத்துக்குமே வருதுல்ல. அதுதானே இப்ப விசிகாவுடைய ஸ்டாண்டா இருக்கு. அதை தான் MP ரவிக்குமார் அவர்கள் சொல்றாங்க, கௌதம சன்னா அவர்கள் சொல்றாரு. பிற்படுத்தப்பட்டோர் அந்த துறைக்கும் வந்து சமூக நீதி வேணும். அவங்கள வந்து பிற்படுத்தப்பட்டோர் தான், புரியுதுங்களா? அவங்க வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் கிடையாது, பிற்படுத்தப்பட்டோர் தான். இப்போ தாழ்த்தப்பட்டவர்கள்னால் தாழ்ந்தவர்கள் கிடையாது, தாழ்த்தப்பட்டவர்கள். சமூகத்தின் அவலங்களால் அவர்களுக்கு ஜாதி பெயரை குற்றி அவரை கீழே அமுக்கப்பட்டவர்கள், விளிம்பு நிலை மக்கள். இவ்வளோ காலம் வந்துட்டோம். நான் கேட்குறேன், இது ஒரு மாற்றத்திற்கு உட்பட்டு பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு சமூக நீதிக்காக வருகிறாங்கன்னா அந்த பெயர் மாற்றத்தினால் ஒன்றும் கிடையாதுங்க. நலத்திட்டங்களை குறைச்சாதான் தப்பு. நான் கேட்குறேன், ஒரு இன்னும் சொல்லப்போனால் இடஒதுக்கீடுலாம் விஷயங்கள்லாம் ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட் பேசினா வச்சிங்களா, அது பெரிய டிபேட்டாக போகும். இப்போது ஒரு 2-3 தலைமுறைக்கு நீங்கள் வந்து ஒரு இடஒதுக்கீடு பலன் பெற்றால் 4வது தலைமுறைக்கு கொடுக்கவே கூடாது நியாயமாக. இப்போ நான் வந்து ஒரு இடஒதுக்கீட்டில் வந்து எங்கள் தாத்தா வாங்குறாருன்னு வச்சுங்க, எங்கள் அப்பா வாங்கியிருக்காருன்னு வச்சுங்க. இப்போ நான் அந்த இடஒதுக்கீட்டில் வந்து ஒரு அரசாங்க ஊழியராக இருக்கிறேன், எங்கள் அப்பா டாக்டராக இருக்கார்,
எங்கள் தாத்தா ஒரு டீச்சராக இருக்கார், நானும் ஒரு அரசாங்கத்தில் இருக்கிறேன். எனக்கு பிறகு என்னுடைய குழந்தைகளுக்கு அந்த இடஒதுக்கீட்டில் அது மாதிரி வாங்கணும். நான் தப்பு தான். ஏன்னா நான் 3 முறையாக பொருளாதாரத்தில் உயர்ந்திருப்பேன். நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்குது, சொத்து சொகத்தை காட்டுங்களாம் இல்லை. 3 முறை தொடர்ச்சியாக வரும்போது 4வது தலைமுறைக்கும் அந்த இடஒதுக்கீடு பலன் போகணுமான்ற ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்குது. ஏன்னா ஒன்றுமே இல்லாத கூட இருப்பான். ஒரு பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்து ஏழையாக கூட இருக்கலாம். ஸோ அது ரொம்ப சிக்கலான ஒரு அணுகுமுறையாக பார்க்கணும் சமூகத்தில். ஸோ இது பொதுவான விஷயமாக பார்க்கணும். இது பெயர் மாற்றத்தை வைத்துக்கொண்டு நம்ம ஒரு குறை கண்டுபிடித்தால் சரியாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. ஓகே. நான் விசிகாவுக்குள்ளேயே சில சிக்கல்கள் இருக்கு. நம்ம ஏன்னா இப்போ ஷானவாஸ் அவர்கள் பொது வெளியில வந்து நிறைய பேசுவார். இப்போ அவருடைய குரல் காணும். விசிகாவிலிருந்து திமுகவுக்கு போய் சிலர் இணைகிறாங்க. இதனால விசிகாவுக்கு சில பிரச்சனைகள் பாதிப்புகள் ஏற்படும். அதனால தான் திருமா அவர்கள் சமீபத்தில் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படின்ற கருத்து. இல்லைங்க, நான் திரும்ப முதலேருந்தே வந்துடுறேன். நீங்கள் கேட்ட கேள்வி நான் புரிஞ்சுக்கிறேன். ஷானவாஸ் ஏன் வந்து பொதுவெளியில் அதிகமாக பேச மறுக்கிறார்? அவர் ஏன் விசிகாவில் இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை? தன்னுடைய பெயரை ஏன் திறந்து, தன்னுடைய பெயருக்கு பின்னால் இருக்கிற கட்சியின் பெயரெல்லாம் தூக்கி போட்டால் ட்விட்டர் ஹேண்டல்லாம் வருது. நான் கேட்குறேன், அதை பற்றி அழைத்து பேசி அல்லது ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டியவர் அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன். நம்ம ஒன்றும் அதில் போய் பஞ்சாயத்துலாம் பண்ண முடியாது. இப்போ அவர் திமுகவுக்கு போகிறார், திமுகவில் பதவி வாங்க போகிறார்லாம் ஒரு பெரிய டிபேட் போயிட்டுருக்கு எங்கள் இணையதளத்தில். ஷானவாஸ் திமுகவில் போய் என்ன பொறுப்பு வாங்க போகிறார் என்பதை கூட நான் கூட உள்ளே போகல. அவருக்கு எங்கே வேணால் இருக்கலாம், அவருடைய உரிமை. விசிகாவில் இருக்கணுமா திமுகவில் இருக்கணுமா அதை நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் திமுகவுடன் ஏன் தோழமையாக இருக்கிறார், ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார், இந்த கேள்வி நான் வந்துடுறேன். உள்ளுக்குள்ள பிரச்சனை, தான் தலைவர், ஆனால் தனக்கு கீழே இருக்கிற படைத்தளபதியாக இருந்தவர்கள் ஷானவாஸ், பாலாஜி, இன்னும் பலர் என்னன்னா திமுகவுடைய நெருக்கமான தொடர்பில் இருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் திருமாவளவனும் திமுக தலைமையுடன் நெருக்கமாக இருந்தார். அவர் சொன்னால் விசி பதவி கிடைத்தது. அவர் சொன்னால் பல தகவல் ஆணையர்கள் பல பதவிகளுக்கு சிபாரிசு செய்த பிறகு பதவி கிடைத்தது. இன்னும் சொல்லப்போனால் கலெக்டர் எஸ்பி வரைக்கும் திருமணம் வாங்கியிருப்பார். நான் மறுக்கவே இல்லை. இப்போ திமுகவை நீங்கள் கடுமையாக அட்டாக் பண்ணாருன்னு வச்சுங்க. என்னுடைய கட்சி ஆட்களை இழுக்கிறார்கள், நான் தாவக வந்து விட்டேன், வைகோ மாதிரி திமுக போட்டு புரட்டி எடுப்புன்னு வச்சார்னு வச்சுங்களேன், அதிகமான பலன்களை கடந்த 5 ஆண்டு காலமாக அனுபவித்தார் திருமான்னு சொல்லி முரசொலி ஒரு பட்டியல் போட்டான்னு வச்சுங்க, என்ன ஆகும்? திருமாவுக்கு எதிராக திமுக வரிந்து கட்டி கொண்டு அடித்தால் என்ன ஆகும்? திருமாவுக்கு தெரியும், திமுக அந்த டாக்குமெண்ட் வச்சுருக்கோம், இவர் கொடுத்த சிபாரிசுகள், அந்த பட்டியல், பதவி என்னென்ன ஏது எல்லாம் திமுக கிட்ட இருக்கும். பெரிய பிரச்சனையை வெடிக்கும். இது வந்து எப்படின்னா, நம்ம ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை, அதாவது நெருப்பில் இன்னும் எண்ணெய் ஊற்றுற மாதிரி. அதனால தான் திரும்ப சட்டலாக டீல் பண்ணுறார். தன்னுடைய கட்சியினர் வந்து திமுகவில் போனாலும் அது ஒரு பெருசாக எடுத்துக்காமல் ரொம்ப லைட் மைண்டடாக எடுத்து பேசிக்கிட்டு இருக்கார். இதுதான் விஷயம். நான் உடச்சி விட்டேன் இதை. இதுக்கு மேலே எதாவது பதில் வேணுமா? வேறு ஒன்றும் இல்லை. அதாவது அந்த திமுகவில் இவர் மூலமாக சிபாரிசு செய்து அல்லது இவர் சொன்னவர்களுக்கெல்லாம் பதவி கிடைத்தது திமுகவும் தெரியும். அது பொது வெளியில் திமுக சொல்லாமல் இருக்கணும். அது வந்து ரொம்ப ரஃப் பண்ணிக்கிட்டால் அது வந்துடுவேன்ற பயமும் திரும்ப இருக்கலாம். ஆனால் இங்கே கட்சியில் இருக்கிற ஆட்கள் இருக்கிறார்கள், அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா அதை தீர்க்க வேண்டியவர் திருமா தான், வேறு யாரும் இல்லை. அந்த அரசு ரீதியா பார்க்கும்போது கூட சமூக நீதித்துறை அமைச்சரா வன்னியரசு அவர்கள் இருக்காரு. ஆனா அந்த துறை சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை அப்படியே இருக்கு. அதன் மீது கடந்த ஆட்சியில் நடந்த சில தவறுகள் இல்ல கடந்த ஆட்சியில் நடந்த சில நிகழ்வுகள் குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்க, இதுவரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்காம இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுது. இதெல்லாம் வந்து நம்ம கேஸ் பை கேஸ் எடுக்கணும். இப்போ எந்த கேஸ் சொல்கிறீங்க? இப்போ பொதுவான குற்றச்சாட்டுனா இல்லை, வேங்கை வயல் அந்த வன்னியரசு துறை அமைச்சர், அவருக்கு என்ன விசாரணை, என்ன நீதி விசாரணை எடுத்து வெளியிட்டோம். ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. என்ன கண்டுபிடிச்சாங்க? டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள். தென் மாவட்டங்களில் தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் என்னென்ன அந்த பட்டியல் போடுங்க. என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் திமுக ஆட்சியில்? இப்போ நான் வந்து என்ன சொல்லிட்டோம், இல்லை நடவடிக்கை எடுத்து தப்புன்னு சொல்லிட்டோம். அதாவது பொதுவான குற்றச்சாட்டுகளை நம்ம பேச முடியாது, கேஸ் பை கேஸ் வச்சு தான் பேச முடியும். இப்போ இந்த தாட்கோ விஷயத்துல கூட எதுவுமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆணவ படுகொலைகளுக்காக தனி சட்டம் இயற்றணும், ஆணவ படுகொலைக்காக தனி சட்டம் இயற்றணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்கு. இது எல்லாமே ஏன் தாவேக அரசு கண்டுகொள்ள மாட்டேங்கிறாங்க? சும்மா பெயரளவுக்கு மட்டும் அமைச்சரவையில் இடம் கொடுத்துட்டு இவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் பெருமளவில், விசிகாவுடைய கோரிக்கைகளை பெருமளவில் அந்த துறை அமைச்சராக இருந்தும் கூட நிறைவேற்ற முன்வர மாட்டேங்கிறாங்களா? இது எங்கே வன்னியர் சொன்னாரா?
ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு அப்படின்றத- சொல்றாரு. அப்படின்னு சொல்றாரு. கொண்டு வரப்படும்னு அவர் தான் சொல்றாரு. அதான் சொன்னார். எங்கேயாவது கொண்டு வர முடியாதுன்னு சொன்னாரா? கொண்டு வர மாட்டோம் விஜய் தெரிவித்து விட்டார், முதலமைச்சர் அறிவித்து விட்டார் சொன்னாங்களே, கிடையாது. இதை பாருங்கள், இதெல்லாம் டெக்னிக்கல் விஷயம் நிறைய இருக்கும். அதாவது இப்போ விஜய் வந்து விட்டார், ஊழல் ஒழிந்து விட்டது, லஞ்சம் காணாமல் போய்விட்டது, ஜாதிகள் ஒழிந்து விட்டன, மதங்கள் வந்து பறந்து போய்விட்டன, அதெல்லாம் சொல்ல முடியுமா? பாருங்கள், ஒரு 6 மாத காலத்தில் நம்ம இன்னும் நிறைய பேசுவோம். இந்த விசிகா ஒருவேளை எப்படி முரண்டு பிடிக்குது, இல்லை எப்படி வந்து அடங்கி போயிருக்குன்னு பார்ப்போம். இப்போ வன்னி அரசு 6 மாதம் கழித்து பேசுவோமே. நீங்கள் அமைச்சராக இருந்தபோது தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் குற்றச்சாட்டுகளில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு கருத்து என்ன? அதுக்கு நீங்கள் உடன்படுகிறீர்களா? அல்லது உடன்படாவிட்டால் தப்பான நடவடிக்கைனா அதை எடுத்து காட்டுங்க. சரியான நடவடிக்கை உத்தரவு போட்டிங்களா? காட்ட சொல்லுவோம். வெயிட் பண்ணுவோமே. என்னக்கு என்ன முடிஞ்சு போச்சு இப்போது? அதுக்குள்ளேயோ ஒன்றும் கிடையாது. ஓகே, நிறைவான கேள்வி. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் தான் இந்த கூட்டணி குளறுபடிகளுக்கான ஒரு காரணமாகவும் இருக்குது அப்படின்ற ஒரு விவாதமும் இருக்குது. அண்ட் தாவேகா கூட்டணிக்குள்ளே பாமக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் திருமாவளவன் அவர்கள் இந்த ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாரு, திமுகவோட தோழமையோட தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டி மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வருமா வராதானே இப்போ நம்ம தீர்மானிக்க முடியாது. உள்ளாட்சி தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல், இப்போ அடுத்து வரப்போகிறது, விரைவாக வரப்போகிறது இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலே நமக்கு தெரியும். இந்த வேட்பாளரை அதிமுக என்ன முடிவெடுக்க போகிறது? அங்கே நிறுத்தப்படுகிற திமுக வேட்பாளரை அதிமுக ஆதரிக்க போகிறதா? பொது வேட்பாளர் என்ற முறையில் அதிமுக ஆதரித்தால் அதன் கூட்டணியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்க போகிறதா என்பதெல்லாம் முடிவு பண்ண தான் உள்ளாட்சி தேர்தல். அதனால் இடைத்தேர்தலுக்கு வருவோம். இடைத்தேர்தலில் பாமக எல்லா தேர்தலும் தான் இல்லை, இடைத்தேர்தல் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் பாமக, அதை பார்ப்போம். ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் எனக்கு தெரிஞ்சு இமீடியட்டாக வராது, தள்ளி போகும். ஏன்னா இந்த தேர்தலில் ஒரு 7-8 சீட்டு 15 சீட்டில் இடைத்தேர்தல் நின்று ஒரு வேளை தப்பி தவறி திமுக வேட்பாளரை எடப்பாடி தலைமையில் அதிமுக ஆதரிக்கிறது, ஒரு யூகத்தில் சொல்கிறேன், ஆதரிக்கிறது. அப்போ வந்து பாஜக ஆதரிக்கிறது, நாங்கள் வேட்பாளர் நிறுத்தலை, பாமக ஆதரிக்குது, நாம் தமிழர் ஆதரிக்கிறது, என்ன ஆகும்? போட்டி எப்படி இருக்கும் பாருங்கள். இது நான் வந்து யூகமாக தான் சொல்கிறேன், நடக்கலாம் சொல்கிறேன். எப்படி இருக்கும்? அந்த ஒரு 15 இடம் வருதுன்னு வச்சுங்க. 15 இடத்துல ஒரு 8 இடத்துல திமுக நிறுத்துகிற வேட்பாளர் ஜெயித்து விட்டால் என்ன நடக்கும்? தாலுக்கா எப்படி செட்பேக் ஆகும்? ஸோ இடைத்தேர்தல் வரட்டும், இடைத்தேர்தல் என்ன கூட்டணி நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த கூட்டணிகள் அதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா இதை பார்க்கலாமா திருமாவளவன் அவர்களுடைய இந்த மூவ் அப்படின்னு கேட்குறேன். இல்லை திருமா வந்து உள்ளதாக இருப்பாருங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வருமா வராதுன்றது அது வேற. பாட்டாளி மக்கள் கட்சி எந்த நம்பிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் திருமா இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு கேட்குறீங்களா? எனக்கு தெரியாது. எதை சொல்கிறேன், இந்த இடைத்தேர்தலில் எடுக்க போகிற முடிவை பொறுத்து தான் உள்ளாட்சி தேர்தல். அதை விட்டுருவோம். இந்த இடைத்தேர்தலில் பொது வேட்பாளர் என்ற முறையில் திமுக வேட்பாளரை பல கட்சிகள் ஆதரிக்கும் நிலை வந்தால் தாவேக்காவுக்கு பெரிய நெருக்கடியாக வரும். முதல்ல பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பேசுவோம். ஓகே சார், பொறுத்திருந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். நேரத்திற்கு நன்றி.